சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்கள் சென்று திரும்பியதன் மூலம் நிலவு செவ்வாய்க்கு மனிதர்கள் செல்ல முடியும் என்பது நிரூபணமாகியுள்ளதாக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். உலகமே உற்று நோக்கி இருந்த சுனிதா வில்லியம்ஸ் உடைய பயணம் என்பது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. விண்வெளியில் இருந்து மண் உலகத்திற்கு வந்த சுனிதா வில்லியம்ஸ் உடைய பயணம் என்பது விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கம் என்ன, இது எப்படி நடந்தது, இதனுடைய பின்னணி சுவாரஸ்யமான விடயங்கள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூன் மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை இருக்கிறார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். இதுவரைக்கும் நடந்த விண்வெளி ஆராய்ச்சியிலேயே இந்த விண்வெளி ஆராய்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கிறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம்ல போன இந்த விண்வெளி பயணம் ரொம்ப லாங் டேர்ம் இருந்தது. இது பல கேள்விகளுக்கு உள்ளடக்கிய ஒரு பயணமாகவே இருக்குது. இந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த பயணம் முதல்ல சுனிதா வில்லியம்ஸ் ஆரம்பித்து, அதாவது சர்வதேச விண்வெளி மையத்துக்கு மனிதர்கள் போவதுக்கு வருகிறது சாதாரண நடக்கிறது தான். ஆனால் ஒரு வித்தியாசமாக இதை பார்த்தீங்கன்னா முதல் முறையாக போயிங் அவங்களுடைய ஸ்டார் லைனரை நிலவுக்கு அடுத்த வருங்காலத்தில் தான் மனிதன் நிலவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்குது. அந்த திட்டத்தை பரிசோதித்து பார்ப்பதற்காக அது நிலவுக்கு போகிறதுக்கு முன்னால் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு அனுப்பிச்சிட்டு திரும்பி பத்திரம் வந்துச்சுன்னா அது நிலவுக்கு போகிற தயாராகும் அப்படிங்கிற வகையில் தான் பரிட்சாத்தமாக இந்த திட்டத்தை ஆரம்பித்தாங்க. இவங்க போயிங் மூலியமா வந்திருந்தாலும் கூட இவர்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்பை எலான் மஸ்கினுடைய அந்த வர்த்தக ரீதியால் அவங்க எதிர்ப்பா இருந்தாலும் கூட அவங்க உதவி இருக்காங்க. நிலவு செவ்வாய் போன்ற மனித பயணங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு போக முடியும். அவங்களுடைய வர்த்தக ரீதியால் இருக்கிற போட்டியை தாண்டி இது மாதிரி ஒத்துழைப்பார்கள் அப்படிங்கிறது மிக 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 பெரிய ஒரு செய்தியாக பார்க்கிறேன். செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அடித்தளம் விட்டுருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் சொன்னீங்க. இது முன்னாடி இந்த பயணத்தை விட இந்த பயணம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வருவதற்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? இன்கேஸ் செவ்வாய்க்கான அடித்தளம் விட்டதா இருந்தா சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் போக வாய்ப்பு இருக்குமா, அல்லது அந்த திட்டம் எப்படி இருக்கும், இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு திட்டம் இருக்கு, பல திட்டங்கள் இருக்கு. ஒண்ணுல ஒரு சில செட்பேக்ஸ் அப்படிமாங்க, சில சரி வந்தாலும் மற்றவர்கள் உதவுவார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.